கரூர் ஸ்டாம்பீட் தொடர்பான இந்த வழக்குங்கிறது ரெண்டு பக்கமும் கூறான கத்தி போல விஜய் மேலையும் குற்றம் சாட்டலாம். ஒருவேளை விஜயை பாதித்தால் அது எந்த அளவுக்கு பாதிக்கும், ஒருவேளை விஜயே சிறை செல்லக்கூடுமா, அப்படி ஒரு சூழ்நிலை விஜய்க்கு உருவானால் அவர் கோட்டை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் எதிர்காலம் என்னவாகும், இது எல்லாமே விசாரணையின் போது சுட்டி காட்டப்பட்டிருக்கலாம். சோ விசாரணைங்கிற வரைக்கும் அது போலீஸ் விசாரணை, சிபிஐ விசாரணை. இந்த சுட்டி காட்டுதல் வரும் பாருங்க, அது இதுக்குள்ள இருக்கிற அரசியல். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இந்த டயத்துல இந்தியா டுடேக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பேட்டியை கொஞ்சம் நினைவு கூறுங்க. அவர் எங்களுக்கு 210 தொகுதிகள் வரை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும். அது எப்படி சாத்தியம்? எங்களுடைய கருத்து கணிப்பு, எங்களுடைய சர்வே, இதன் மூலமா இன்னைக்கு தேதிக்கு இப்ப இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியின் மூலமா 140 இருந்து 160 தொகுதிகளுக்குள்ள என்டிஏ ஜெயிக்கலாம். அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 210 தொகுதி வரைக்கும் எடப்பாடியார் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா தாவேகா என்டிஏக்குள்ள வந்தால்தான் சாத்தியம். இந்த டயத்துல சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் மீண்டும் போகிறார் விஜய். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்துக்க. இதுல ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். அதாவது சிபிஐ நெட்டுக்குள்ள கரூர் விவகாரம் வந்தால் என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வருவார் அப்படின்னு. இல்ல என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வருவார்னா நேரடியா அவர் இந்த கூட்டணிக்குள்ளேயே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் விஜயை தீர்மானிக்கிறவராக, விஜய் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறவராக அமித்ஷா இருக்கக்கூடும். ஒருவேளை டிஎம்கே பலவீனப்படுத்தணும், எப்படியாவது காங்கிரசுடன் கூட்டணியை வைக்க வேண்டும் விஜய் அப்படின்னு அமித்ஷா நினைத்தால் அநேகமா விஜய் காங்கிரசுடன் கூட கூட்டணி வைப்பார். அதனால விஜய் தனித்து நிற்பதோ அல்லாட்டி கூட்டணி அமைப்பதோ எதுவாகினும் அந்த முடிவு டெல்லி எடுத்ததாக இருக்கும்.